எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 22 ஆஷல்கோப் மேயர். அத்தியாயம் 22. வெறுப்பின் தொற்றுநோய். ஒரு தொற்றுநோயை எதிர்த்து போராட அல்லது தணிக்க ஒரு சமூகம், சில சமயங்களில் ஒரு முழு தேசமும் ஒன்றுபடுவதைக் காண்பது ஊக்கமளிக்கிறது. தேவையான அனைத்து வளங்களையும் திரட்டுவது அவசரமாகவும், செலவை பொருட்படுத்தாமலும் மேற்கொள்ளப்படுகிறது. தன்னலமற்ற தியாகத்தின் பரவலான உணர்வு உள்ளது. சமீபத்தில் பிரிட்டனில் குழம்பு மற்றும் வாய் நோய் பரவியதால் சிறந்த கால்நடைகள் அவற்றின் உரிமையாளர்களால் அழிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான கால்நடை வளர்ப்பவர்களின் மொத்த சொத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முழு மந்தைகளும் படுகொலை செய்யப்பட்டு முற்றிலுமாக இழந்தன. உலகில் எல்லா இடங்களிலும் மலேரியா அல்லது டைபாய்டு முதல் தட்டம்மை அல்லது சளி வரையிலான தொற்றுநோய்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட அவசரத்துடன் கையாளப்படுகின்றன. செலவு ஒரு பொருட்டல்ல, தியாகங்கள் வழக்கமானவை மற்றும் உலகளாவியவை. அண்டை மற்றும் தொலைதூர சமூகங்களிலிருந்து கூட பெருமளவிலான உதவிகள் வருகின்றன. தொற்றுநோய் போதுமான அளவு கடுமையானதாக இருந்தால், நட்பற்றதாக கருதப்படும் நாடுகள் உட்பட பிற நாடுகள் உதவிகளை அனுப்புகின்றன. ஆனால் இந்த அவசரம், இந்த அனுதாபமான உதவி, செலவை முழுமையாக புறக்கணிப்பது, உடல் ரீதியான நோய்களின் தொற்றுநோய்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று தெரிகிறது. மனோணர்ச்சியான்மீக நோய்களின் தொற்றுநோய்களைப் பற்றி என்ன? இந்த தேசமும் முழு உலகமும் வெறுப்பின் தொற்றுநோயால் சூழப்பட்டுள்ளது. உடல் ஆரோக்கியத்தைப் பற்றி நாம் அறிந்திருப்பது போலவே மன ஆரோக்கியத்தைப் பற்றியும் நாம் அதிகம் அறிந்திருந்தால், வெறுப்பின் தொற்றுநோயை மலேரியா அல்லது டைபாய்டு தொற்றுநோயைப் போலவே ஆபத்தானதாக கருதுவோம். முதலில், நாம் சண்டையிடுவதற்கு ஒரு வைக்கோல் மனிதனை அமைக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். உலகில் உண்மையில் வெறுப்பு என்ற தொற்றுநோய் இருக்கிறதா? ஆதாரங்கள் உறுதியானவை. ஆதரிக்கும் உண்மைகள் தெளிவாக உள்ளன, எல்லா இடங்களிலும் உள்ளன. நாம் ஒரு நெருக்கடியை நெருங்கவில்லை, நாம் ஒரு நெருக்கடியின் நடுவில் இருக்கிறோம். வெறுப்பின் தொற்றுநோய். வெறுப்பு என்பது ஒரு உடல் ரீதியான நோய் அல்ல, இது ஒரு மனோணர்ச்சியான்மீக நோய், அதை அப்படியே நடத்த வேண்டும். உடல் ரீதியான சேதம் என்பது நோய் அல்ல, விளைவுதான். இருப்பினும், பெரும்பாலான முன்மொழியப்பட்ட சிகிச்சைகள் வெறுப்பு என்ற தொற்றுநோயின் உடல் ரீதியான விளைவுகளை கையாளும், அதன் மனோணர்ச்சியான்மீக காரணங்களை அல்ல. ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஒரே ஒரு வெறுப்பு மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் கட்டமைப்பில் பின்னிப் பிணைந்த பல்வேறு வெறுப்புகளின் சிக்கலானது. ஒவ்வொரு வெறுப்புக்கும் வெவ்வேறு காரணம் உள்ளது, அதற்கு வெவ்வேறு சிகிச்சை தேவைப்படுகிறது. ஒரு குழுவின் வெறுப்பு வேறுபட்ட மற்றும் ஒருவேளை எதிர்குழுவின் வெறுப்புக்கு நேர் எதிரானது. மேலும், ஒரு சிகிச்சைக்கு ஒரு பகுதி தொடக்கத்தை வழங்கக்கூடிய ஒரு அடிப்படை காரணத்தை நாம் அங்கு காண்கிறோம். அது வெவ்வேறு மற்றும் எதிர்க்கும் குழுக்களுக்கு அல்லது தனிநபர்களுக்கு இடையிலான மோதலில் உள்ளது. அவர்கள் வித்தியாசமாகவும் எதிர்க்கவும் இருப்பதன் உண்மையிலிருந்தே வெறுப்பு எழுகிறது. இது நிகழும் ஒரு இயல்பான போக்கு உள்ளது, மேலும் இந்த உண்மையை புரிந்துகொள்வது பிரச்சினைக்கு பகுதி தீர்வுகளுக்கு வழிவகுக்கிறது. தனிநபர்கள், குழுக்கள் அல்லது நாடுகள் வேறுபட்டவையாகவும் பெரும்பாலும் எதிர்மாறாகவும் இருப்பதால் ஏற்படும் வெறுப்புக்கு 3 தெளிவான தீர்வுகள் உள்ளன. 1. வித்தியாசமாகவும் எதிர்மாறாகவும் இருப்பது எப்போதும் வெறுப்பை ஏற்படுத்தாது, ஒருபோதும் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2. ஒற்றுமைகளைத் தேடுங்கள், அங்கீகரிக்கவும் வலியுறுத்தவும். 3 வேறுபாடுகளை பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 செயல்களும் நம்மை முற்றிலுமாக சூழ்ந்துள்ள வெறுப்பு எனும் தொற்றுநோயை குறைப்பதற்கான தொடக்க புள்ளியையாவது வழங்கும். ஆனால் அது ஒரு தொடக்கமாக மட்டுமே இருக்கும். பல தனிநபர்கள், குழுக்கள் மற்றும் நாடுகளிடையே பல காரணங்களுக்காக பல வெறுப்புகள் இருப்பதால், இந்த சுருக்கமான அத்தியாயம் அவற்றின் தொற்றுநோய் விகிதாச்சாரத்தின் இருப்பையும் விளைவுகளின் தீவிரத்தையும் மட்டுமே எடுத்துக் காட்டுகிறது. இந்த புத்தகத்தின் நோக்கம் தூண்டப்பட்ட சிந்தனைக்கான பொருளை வழங்குவதும்,
ஒவ்வொரு வாசகரும் அத்தகைய எண்ணங்களை தங்கள் சொந்த முடிவுகளுக்கு தொடர ஊக்குவிப்பது மட்டுமே என்பதால் இந்த சிக்கலைப் பற்றி சிந்திக்கவும் உங்கள் விருப்பப்படி செயல்படவும் உங்களிடம் விட்டுவிடுவது பொருத்தமானது. எனவே நான் அதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இந்த இறுதி ஆலோசனையுடன் நல்லெண்ணச் சூழலில் வெறுப்பு என்ற தொற்றுநோய் இருக்க முடியாது. ஒருவேளை நமது முதல் பணி எப்படியாவது அனைத்து தனிநபர்கள், குழுக்கள் மற்றும் நாடுகளிடையே ஆழமான, நேர்மையான, எங்கும் நிறைந்த நல்லெண்ண மனப்பான்மையை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். இந்த கருத்து சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மக்களிடையே நல்லெண்ணம் இருக்கும்போது பூமியில் அமைதி நிலவும் என்று இப்போது போலவே அப்போதும் அது உறுதியளித்தது.